விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மாலை வந்துருச்சு சம்பந்தி. சூர்யா, இனியாவுக்கு சொல்லிட்டல்லப்பா? அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டமா? கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா? சம்பந்திமா, ஏற்கனவே டாக்டருங்க 2-3 தடவை வந்து ஆபரேஷனுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி பார்க்க போனா இந்த கல்யாணத்துல என் மூத்த பையன் விக்ரம் கூட தான் இல்ல, அவன் அக்ஷயா கூட பிறந்தவன். அவன் ஆசீர்வாதம் இல்லாம தானே நடக்குது. எல்லாமே நீங்க ஆசைப்பட்டதுக்காகத்தான் சரின்னு சொல்லியிருக்கோம். இல்லனா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லியிருப்போம். புரியுதுண்ணே. அந்த கடவுளுக்கு என் மேல என்ன கோவம்னு தெரியல. நான் யார் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேனோ அவங்கள எல்லாம் என்னை விட்டு தூரமா தள்ளி நிக்க வச்சிருக்காரு. அப்படி எதுவும் நடக்காது சம்பந்தியம்மா. இனியா கண்டிப்பா வந்துருவா, சீக்கிரம் வந்துருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? இப்ப இனியா வர்றது முக்கியமா இல்ல இந்த கல்யாணம் நடக்கிறது முக்கியமா? இப்போ எமர்ஜென்சி வார்டில் நின்றுட்டு இருக்கோம், அதை மறந்துடாத. திடீர்னு டாக்டர் வந்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவ? சம்பந்தியமா ஆசைப்பட்டது நடக்காம போயிடும்ல. இப்ப இந்த கல்யாணம் வேணாங்கிறியா? இல்ல அப்படி சொல்லலங்க. பின்ன என்ன? பொண்ணை பெத்த அப்பா அம்மா நாம 2 பேர் இருக்கோம், மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்க. வேற என்ன வேணும்? நல்லது நடந்தா சரிதானே? ஐயோ விக்ரம், சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க விக்ரம். முடிஞ்சு. எங்க என்ன ஆச்சுங்க? விக்ரம், வண்டி சீக்கிரம் ரெடி ஆயிடும்ல? 2 நிமிஷம். ஓகே. அப்பா, அண்ணனும் அண்ணியும் இல்லாம எப்படிப்பா கல்யாணம்? மா, உன் அண்ணன் அன்னிக்காக இந்த கல்யாணம் நடக்கலம்மா. உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்களே உன் மாமியாரு, அவங்க ஆசைக்காகத்தான் நடக்குது. எல்லா பெரியவங்களையும் மதிக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல விஷயம்தான். அவங்கள விட இவங்க பெரியவங்க தானே. அக்ஷயா, மாமா சொல்றது கரெக்ட். அது எங்க இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு தான் இனியா நினைப்பா. அதே மாதிரிதான் உனக்கும் உன் அண்ணனோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். என் அம்மா விருப்பப்பட்டு என்கிட்ட கேட்டது இது ஒன்னே ஒண்ணுதான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். அக்ஷயா, ரொம்ப ரொம்ப சாரி. ஆன்டி கிட்டையும் அங்கிள் கிட்டையும் நான் பெர்மிஷன் கேட்டேன். ஆனா இங்க கல்யாணம் நடக்கிறத பத்தி உங்ககிட்ட நான் கேட்காம விட்டுட்டேன். இப்ப என் அம்மா இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல. நான் செய்யறதெல்லாம் சரியா தப்பான்னு கூட எனக்கு புரியல. ப்ளீஸ் அக்ஷயா, நீங்க உங்க கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவுகள் வச்சிருந்தீங்கன்னு தெரியல. அதை பத்தி நான் கேட்க கூட இல்ல. ரொம்ப செல்ஃபிஷா முடிவெடுத்துட்டேன். ப்ளீஸ் எனக்காக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்ஷயா, சரின்னு சொல்ல அக்ஷயா. சூர்யா எவ்வளோ உடைஞ்சு போய் பேசுறாரு. நீ பதில் பேசாம இருந்தா எப்படி? எங்க என்னாச்சு? சரியாயிடுச்சா? ஓகே, என்ன? இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். பாத்து வாங்க சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் விக்ரம்.
அக்ஷயா சரின்னு சொல்லு அக்ஷயா. ஏன் இப்படி இருக்க? சொல்லு. அக்ஷயா, என்னம்மா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா? உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறது பிடிக்கலன்னா வேணாம்மா, நிறுத்திடலாம். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, பிடிக்காத ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா செய்ய சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிக்கலையா? அம்மா 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 என்னாச்சுமா? கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா 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 என்னாச்சுமா? சொல்லுமா? என்னாச்சு? உங்களுக்கு கூட ஆகாதுமா. அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா இந்தாங்க குடு. அம்மா 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 தண்ணி குடிங்கம்மா. ஆண்டி. அம்மா அம்மா அக்ஷயா அக்ஷயா சரின்னு சொல்லு அக்ஷயா. அண்ணே சொல்லு. அக்ஷயா, அத்தைக்கு முடியல, பாரு மயக்கமாகறாங்க. சரின்னு சொல்லு. அக்ஷயா சரின்னு சொல்லிட்டா. வாமா வா, இந்த மாலையை போட்டுக்க. அப்பா. வாமா, அட வாமா. போ, போய் மாப்பிள்ளை பக்கத்துல நில்லு. மாப்பிள்ளை இது பிடிங்க. மா தாலியை கொடு. இந்தாங்க தாலியை கட்டுங்க. அக்ஷதை எடுமா. பாத்து. இந்தாங்க எடுத்துக்கோங்க. சித்தி இந்தாங்க. யாழினி, அவங்களுக்கு கொடு. மாப்பிள்ள என்ன யோசிக்கிறீங்க? தாலியை கட்டுங்க. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.